இப்ப யோக பயிற்சின்றது இதெல்லாம் வெளிப்படையா யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா பயந்துட்டு பண்ண மாட்டீங்கன்னு. நான் ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நீங்க யாரும் இந்த பயிற்சி பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரியும் 200% தெரியும். எல்லாம் நல்லா சிரிச்சு வாய்க்கிலேயே பேசி போய் பண்ணவே மாட்டீங்க. அதனாலதான் இவ்வளவு தைரியமா 12 வருஷம் கழிச்சு சொல்லி தரக்கூடிய பயிற்சி உங்களுக்கு எவ்வளவு நிமிஷத்துல சொல்லித்தரேன்? 12 நிமிஷத்துல சொல்லித்தரேன். பண்ணீங்கன்னா இறைநிலைக்கு உயர்வீர்கள், பண்ணலன்னா நீங்களாச்சு பயிற்சியாச்சு. சொல்லித்தர வேண்டியது என் கடமை. எங்க போய் இன்னைக்கு நீங்க கையில காலில் விழுந்தாலும் இன்னைக்கு இவ்வளவு சக்தி வாய்ந்த பயிற்சியை சொல்லி தரதுக்கு ஆள் இல்ல. அப்படியே சொல்லி தந்தாலும் நீங்கள் ரெகுலராக பயிற்சி செய்ய வேண்டும். சோ நாம் உடலில் சூட்டை ஏற்படுத்த போகிறோம். சூட்டிற்கு உடம்பு பழகணும், கொஞ்சம் கொஞ்சமா பழகும். அதனால பயிற்சி பண்றது இப்ப முக்கியம் இல்ல. ஏன் அப்படின்னா பயிற்சி பண்ணா சூடு ஏறும். சூடு ஏறுச்சுன்னா சூட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியணும். ஒண்ணு இல்ல, எண்ணெய் தேய்க்கணும், சில நேரத்துல பச்சை தண்ணியில குளிக்கணும், ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா தொப்புள்ளியும் கால் கட்டவரலையும் விளக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராசஸ் எப்படி சூட்டை கம்மி பண்றதுன்னு சொல்லி போட்டிருக்கேங்க. அளவு கடந்த உஷ்ணத்தை ஏற்றும் போதுதான் அளவு கடந்த கர்ம வினைகள் அழியும். சூடும் ஏறணும், கர்ம விலையும் அழியணும். ஆனா பாடி தாங்கலைன்னா என்ன பண்றது? அதுக்குதான் அந்த சூட்டை கம்பல்சரி தணிக்கிறது எப்படின்றத தெரிஞ்சுக்கணும். யோக உஷ்ணத்தினால் ஏறிய சூட்டை மறுபடியும் சித்த முறையிலேயே தான் தணிக்கணும். அப்படி தணிச்சீங்கன்னா தான் ரூட் காஸ் சரியாகும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உடலிற்கும் மனதிற்கும் ஏற்படும். கிளியரா நான் சொன்னது புரிஞ்சுதா?